ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடி நல்லா கருகருன்னு நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்குண்டான ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடிய பொருள் வந்து முருங்கை இலை தாங்க. முருங்கை இலையை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பொருள் வந்து தயிர் தாங்க. தயிர் வந்து நல்லா ஸ்கேல்ப்பை வந்து சுத்தம் பண்ணி முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து செம்பருத்தி சீரம்ங்க. இதை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் எல்லா மாஸ்க்குக்கும் இதை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய ஹேர் வந்து ஃப்ரிஸி ஹேரு. அதனால் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டியது இல்லைங்க. செம்பருத்தி இலையும் டீத்தூளும் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி தாங்க இது. நான் குளிச்சுட்டு வந்தோடனையும் தலைக்கு அந்த ஸ்கேல்ப்பில் வந்து நான் இந்த சிரத்தை ஸ்ப்ரே பண்ணி விடுவேங்க. அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாஸ்க்லேயும் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க. அதுக்கடுத்து வந்து வெந்தயத்தை முந்தின நாளே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து உடனடியாக எடுத்து போடாதீங்க. அதனோட சில்னஸ் எல்லாம் போனதுக்கு பின்ன உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்களவாக ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெந்தயத்தை போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. வெந்தயத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இன்டேக்காகவும் நீங்கள் வெந்தயத்தை தினமும் சாப்பிட்டா நல்லதுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நான் பாருங்கள், இந்த சிரம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேண்டியது இல்லைங்க. அடுத்து முருங்கை இலையை வந்து நம்ம போட்டுக்கலாங்க. முருங்கை இலையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. குறிப்பாக இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. இன்டேக்காக நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணுங்க. மாஸ்க் மட்டும் போடுறதோட விட்டுறக்கூடாதுங்க. நான் வந்து வாரத்தில் 3 நாள் கீரைகள் எடுத்துக்குவேங்க. அதில் முக்கியமான கீரை வந்து முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரையும் பாலாக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் வாரத்தில் 3 நாள் எடுத்துக்குவேங்க. அது மாதிரி நீங்கள் கீரை வகைகள் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லதுங்க. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. எனக்கு கழுத்து வரைக்கும் இருந்த முடியை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா, நான் இந்த மாதிரி மாஸ்க்கு 3 தடவை போட்டுருவேங்க. வாரத்தில் 3 மாஸ்க்கு போட்டுருவேங்க. வாரத்தில் 3 நாள் கீரை எடுத்துக்குவேங்க. டெய்லியும் முட்டை சாப்பிடுங்க. அவிச்ச முட்டை 2 எடுத்துக்கோங்க. டெய்லி 2 பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. சீக்கிரமாகவே உங்கள் முடி வளருங்க. இது கூடவே வந்து இந்த தயிரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. உங்களுக்கு வீடியோக்காக நான் தயிரை ஊற்றிட்டு விட்டுட்டேங்க. அந்த அத்தனை கீரையுமே நான் போட்டுவிட்டேங்க. போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கிடச்சிருச்சுங்க. இது கூடவே இன்னொரு பொருள் சேர்த்தணுங்க. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, மாஸ்க் போட்டுட்டு அதே மாதிரி இன்டேக்காக ஃபுட்டு வந்து ஹேருக்கு உண்டான ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளருங்க. மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. பாருங்கள், இவ்வளோதான். பட்டு போல் அரைஞ்சிருச்சுங்க. இந்த சிரம் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் செம்பருத்தி பூவும் டீத்தூள் தண்ணி தாங்க. அது அவ்வளோ நல்லது. நான் எப்போவுமே என்னோடய ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜில் இருக்குங்க. வெந்தயம் வந்து நல்ல முடி வளர்ச்சி தூண்டி கொடுக்குங்க உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து விளக்கெண்ணெய் தாங்க. நம்ம இந்த மாஸ்க்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தேங்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு சிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாஸ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டாக பிரித்து
தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குட்டி குட்டி சின்ன சின்ன முடிகள் வந்து நீங்கள் கையை வச்சு தலையில் தடவுனீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன முடிகள் முளைச்சி வர்றது. எனக்கு மாஸ்க்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. என் முடி கழுத்து வரைக்கும் இருந்த முடி இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்தி கொண்டு வந்தது வந்து இந்த மாதிரி மாஸ்க்கு தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக பிரித்து நீங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி தேய்ச்சிட்டு வாங்க. தேய்ச்சி 10 நிமிஷம் ஊற வச்சு குளித்து பாருங்கள். இப்படியே மாதத்தில் தொடர்ந்து வாரத்துக்கு 2 மாஸ்க் போட்டு பாருங்கள். முடி கண்டிப்பாக வளருங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.